ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல மே மாதத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உங்களோடு சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனமும் 13வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானில் நின்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது நம் எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. எலியாவும் எலிசாவும் கடைசி நேரத்தில் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடைசி நேரத்தில் எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன் என்னை பின்பற்றி வருகிறாய்? இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டத்தனையாய் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். உடனே எலியா எலிசாவை பார்த்து, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ அதுக்கெல்லாம் பாத்திரவான் அல்ல, அதுக்கெல்லாம் நீ தகுதியானவன் அல்ல என்று சொல்லி அவனை மட்டுப்படுத்தாமல் எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நீ அரிதானவைகளை கேட்டாய், நீ அரிதானவைகளை கேட்டாய், ஆயினும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை நோக்கி பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும் என்று ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லி எலிசாவை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் அக்கினிமயமான ரதங்களோடு இவர் இருவரையும் பிரித்து எலியாவை எடுத்துக்கொண்டு போனார்கள். எலிசா எலியாவை பார்த்து, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என் தகப்பனே என்று எலியாவை பார்த்த அந்த நேரத்தில் இவன் எதிர்பார்த்த எலியாவின் மேலிருந்த சால்வை கீழே விழுந்தது. அவன் அதை எடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், நீ கேட்ட காரியம் அரிதாயிருக்கிறது, அது பெரிதாயிருக்கிறது, அது கடினமான ஒன்றை நீ என்னிடத்தில் கேட்டாய், ஆனாலும் நீ என்னை பார்க்கும் பொழுது அது கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அவரிடத்திலே சொன்னார். எலியாவை எலிசாவை பார்க்க பார்க்க ஸ்தோத்திரம், அவர் மேல் இருந்து ஒரு சால்வை விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மே மாதம் நீ எலியாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன அரிதான காரியங்களை கேட்டாலும் அந்த அரிதான காரியங்கள் ஒரு சால்வையை போல உங்களுக்கு முன்னே விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்க இந்த வார்த்தை ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மே மாதம் நீங்கள் எலியாவினிடத்தில் பர்சனலா ஜெபத்துல, அழுகையில, கண்ணீரில, உபவாசத்துல எவைகளையெல்லாம் கேட்டீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னே ஒரு சால்வையை போல் விழப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய அரிதான காரியமாய் இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய நடக்க முடியாத அல்லது என்னுடைய இருதயம் நம்ப முடியாத பல அரிதான காரியமாய் இருந்தாலும் சபையே, தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீ எதிர்பார்த்து ஜெபித்த சகல அரிதான காரியங்களும் உனக்கு முன்னே விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், உனக்கு அரிதான காரியம்தான் ஸ்தோத்திரம். நீ தேவனுடைய சமூகத்தில் கேட்ட காரியங்கள் நடப்பது சந்தேகத்துக்குரிய காரியம்தான். உனக்கும் சந்ததிக்கும் அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பாத்திரவான்கள் இல்லாமல் இருப்பது உண்மைதான். ஆனால் இந்த மே மாதம் நீ ஆண்டவரிடத்தில் ஜெபத்துல, உபவாசத்துல, கண்ணீரோடு என்ன அரிதானவைகள் கேட்டாலும் அவைகள் நீ எட்டி
பிடிக்கிற தூரத்தில் உனக்கு கீழே விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மே மாதம் அரிதானவைகள் உனக்கு முன்னே விழப்போகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ எட்டி பிடிக்கிற தூரத்தில், ஹல்லேலூயா, நீ கையை கொண்டு எடுக்கிற தூரத்தில் நீ விரும்புகிற சகல அரிதான காரியங்களும் அவர் மேலிருந்து விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற அரிதான அந்த ஒரு காரியம் இந்த மே மாதம் உங்கள் வீட்டின் மேலே விழப்போகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மனிதனிடத்திலிருந்து அல்ல, சோத்திரம், உறவினர்களிடத்திலிருந்து அல்ல, சோத்திரம், மற்றவர்களிடத்திலிருந்து அல்ல. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அரிதான காரியம் எலியாவின் மேல் இருந்து விழப்போகிறது. இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. எலியாவை போல பரிசுத்த ஆவியானவர் உன் தலையின் மேலே பறந்து கொண்டிருக்கிறார். எலிசாவாய் இருக்கிற நீ எலியாவை பார்க்க பார்க்க, ஹல்லேலூயா, அவரை பார்க்க பார்க்க அவர் மேலிருந்து உனக்கு தேவையான, உன் குடும்பத்திற்கு தேவையான, உன் பிள்ளைகளுக்கு தேவையான சில அரிதான காரியம் விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாய் இருக்கிறீர்கள்? ஆமென். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அந்த அரிதான காரியம் கர்த்தருடைய ஆவியினால உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மனிதனை அல்ல, உபத்திரவங்களை அல்ல, பிரச்சனைகளை அல்ல, ஸ்தோத்திரம், எனக்கு முன்னே இருக்கிற மற்ற சூழ்நிலைகளை அல்ல. நான் எப்பொழுதெல்லாம் எலியாவை பார்க்கிறேனோ, ஹல்லேலூயா, நான் எப்பொழுதெல்லாம் இயேசுவை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் விரும்புகிற அரிதான காரியம் அவர் மேல் இருந்து இறங்கி நான் எட்டி பிடிக்கிற தூரத்தில் வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. ஸ்தோத்திரம், உங்களுக்கு தேவையானது அவரிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன அரிதானவைகளை கேட்டாலும் அவைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னே விழப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க கணவருக்காய், உங்க பிசினஸுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக அரிதான காரியத்தை இதுவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம், ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்பார்க்கிற அத்துணை அரிதான காரியமும் உங்களுக்கு முன்னே கீழே விழப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். வானத்தின் மன்னா, தேவதூதர்கள் சாப்பிடுகிற அப்பம், ஸ்தோத்திரம், அது அவ்வளவு எளிதாய் மற்றவர்களுக்கு கிடைக்காது. அது மிகவும் அரிதான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம், ஸ்தோத்திரம், வெள்ளரிக்காய்களையும், ஸ்தோத்திரம், கும்மட்டி காய்களையும், வெங்காயத்தையும், வெள்ளப்பூடுகளையும் சாப்பிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த அரிதான மன்னா, ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து, ஸ்தோத்திரம், இவர்கள் எட்டி பிடிக்கிற தூரத்தில் இறங்கினது உண்மை என்று சொன்னார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில மன்னா, பிரைஸ் காட், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அரிதான காரியம், ஸ்தோத்திரம், அவரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நீங்கள் எட்டி பிடிக்கிற அளவிற்கு இந்த மாதம் கீழே விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், அரிதான காரியம் உனக்கு முன்னே ஒரு குப்பையை போல கீழே விழ போகிறது. ஓ பிரைஸ் காட். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைக்கலாம், இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இதெல்லாம் எனக்கு நடக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கும் பொழுது, நீ எலியாவை பார்க்கும் பொழுது, நீ விரும்புகிற, நீ செபிக்கிற அநேக அரிதான ஆசீர்வாதங்களை, அநேக அரிதான உயர்வுகளை, அநேக அரிதான சுகத்தை, அநேக அரிதான சமாதானத்தை கர்த்தர் இந்த மே மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், அரிதான காரியம் உனக்கு முன்னே அவரிடத்திலிருந்து விழப்போகிறது. நீ அதை எடுத்து யோர்தானை அடிக்கும் பொழுது அந்த யோர்தான் 2ஆய் பிளக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் செபிக்க செபிக்க அந்த அரிதான காரியம்
காரியம் இன்றைக்கு இந்த மாதத்திற்குள்ளாய் உங்க வீடுகளின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எலியாவை பார்க்க பார்க்க ஹல்லேலூயா அவரிடத்திலிருந்து சில சால்வைகள் இந்த மாதம் உன்னுடைய கைக்கு எட்டுகிற அளவிற்கு விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுவரை சொத்திரம் எவைகளெல்லாம் அரிதாய் இருந்ததோ அவைகளெல்லாம் உனக்கு முன்னே விழும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களுக்கு முன்னே விழ வைக்கிற அந்த சால்வையை எடுத்து யோர்தானில் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எதிர்பார்க்கிற சகல அரிதான காரியங்களும் அவர்களுக்கு முன்னே விழுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட சால்வைகள், அப்படிப்பட்ட அரிதான மேன்மைகளை இந்த மாதம் அவர்கள் எடுத்து இயேசுவுக்காய் வாழ, இயேசுவுக்காய் பலப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக என்று நாங்கள் கேட்கிறோம். நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. அரிதானவைகள் அத்தனையும் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு முன்னே, நீங்கள் எட்டி பிடிப்பதற்கு முன்னே விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.